என்கிட்ட புடவை வேணும்னு யாரும் கேட்கவே இல்லையே. அவ கேட்டாலும் கேட்கலனாலும் புடவை வாங்கி தர்றது உங்க கடமை. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. வண்டி எடுத்துட்டு போனா 1 hour தான். ம், டவுன்ல போய் புடவை எடுத்துட்டு வந்துடலாம். ஒன்னும் தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம். பாத்தீங்களா இப்படி வீம்பு பிடிச்சா அப்படி. தம்பி அவ அப்படிதான் சொல்லுவா. உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க எடுத்து கொடுங்க. நாம எடுக்கிற கலர் அவளுக்கு பிடிக்கலன்னா அதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும். முதல்ல எடுத்துட்டு வாங்க. சரி. எல்லாரும் இவ்ளோ கெஞ்சறதால பாத்தியடி எப்படி திமிரா பேசுறான்னு. இதுக்குதான் வேண்டான்னு சொன்னேன். இல்ல. சரி சரி எடுத்துட்டு வரேன். நல்ல காஸ்ட்லியா ஒரு 100-150 ரூபாய்க்கு எடுத்துட்டு வரவா? 100 ரூபாய்க்கு 2 கர்ச்சீப் தான் வாங்க முடியும். அழகர், நிலைமை தெரியாம விளையாடாதீங்க. சும்மா காமெடி. பட்டு தானே, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க எடுத்துட்டு வர புடவைய பார்த்தாலே நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியணும். அப்படி ஒரு புடவை எடுத்துட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். மோர் எதுக்கு திரும்ப எடுத்துட்டு போறீங்க? இப்படி கொடுங்க. இல்ல, மோர் ஆறி போய் சில்லுன்னு இருக்கு. தம்பி மோர்னா சில்லுன்னு தான் இருக்கணும். இப்படி கொடுங்க. இல்ல வேணாம். கொடுங்க. என்ன ஒரு தில்லாலங்கடி. தம்பி, உங்கள் எண்ணமும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றன. நாம் இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருக்க வேண்டியவர்கள். போங்கக்கா, நீங்க ரொம்ப புகழ்றீங்க. ஆண்டாளு, உன் நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். நீ எப்படிதான் இந்த பையனை இவ்ளோ நாளா சமாளிச்சியோ? சொன்னா எங்க கேக்குறீங்க? அவன் நீங்க நினைக்கிறத விட பெரிய ஃப்ராடு. புடவை எடுக்கிற மூஞ்சியை பாரு. வெறும் கையோட திரும்பி வந்து ஏதாவது ஒரு கதை சொல்லுவான். ஏய், நீ வேணா பாரு. அழகர் பட்டு புடவையோட வந்து உன்னை அசத்த போறாரு பாரு. அதையும் தான் பாப்போம். ஆண்டாளு, புடவை எப்படி இருக்கு? சூப்பர் அண்ணி. புதுசு. எப்ப வாங்குனீங்க? அதெல்லாம் அப்பப்ப தாசில்தார் ஆட்டிய போட்டு வாங்குறதுதான். இப்படி ஏதாவது வாய்ப்பு வரும்போது ஒன்னொன்னா ரிலீஸ் பண்றது. பாவம் அண்ணன். அட போ ஆண்டாளு, அந்த ஆள் குடிக்கிறது இல்ல, சிகரெட் பிடிக்கிறது இல்ல, வெத்தலை பாக்கு பழக்கம் கூட கிடையாது. வாங்குற சம்பளத்தை அப்புறம் எப்படிதான் செலவு பண்றதா? இப்படி ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு. நல்ல லாஜிக் அண்ணி. செலவழிச்சாதான் அது பணம், இல்லனா அது வெறும் வெள்ளை பேப்பர் தானே. அண்டாளு, இந்த புடவையே சூப்பருங்கிறியே. என் நிச்சயதார்த்த புடவைய பார்த்தா அசந்துடுவ. தேனி கல்யாணத்துக்கு தேனை விட அதிகமா புடவை வாங்கினது நீங்க தான். ஆமா ஆமா, நிச்சயத்துக்கு நீ கட்ட போற புடவைய காட்டு. இல்ல அண்ணி, என் புடவை இன்னும் வந்து சேரல. அச்சச்சோ, உன் ஆளு இன்னும் வாங்கிட்டு வரலையா? ஆளெல்லாம் இல்ல அண்ணி. ஏ, புடவெல்லாம் வாங்கி தரார்ல, அப்புறம் என்ன? அண்ணி, புடவை வாங்கி தர சொன்னதுனால அவன் மேல ஒரு இதுல அர்த்தம் இல்ல அண்ணி. அப்புறம் அவன் மறந்தும் கூட எனக்கு எந்த நல்லதும் பண்ண போறது இல்ல. அவனால ஒரே புண்ணியம் இந்த புடவை மட்டும்தான். உன் வாய் தான் அவனை திட்டுது, மனசு அவன் மேல ஏதோ ஒரு இதுல இருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ணி, உங்களுக்கு இன்னைக்கு வேற ஆள் கிடைக்கலையா? ஆண்டாளு, ஓவரா ஒருத்தனை தேடி தேடி சண்டை போட்டாலும் அதுக்கு பேரு ரொமான்ஸ் தான்.